வெறும் 17 ரன்னில் ஆல் அவுட். சற்று முன் ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்த இந்திய அணி. ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் உறைந்து நின்ற அந்த ஒரு சம்பவம். அதாவது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடர் என்பது தற்போது பரபரப்பாக நடந்து வருகிறது. இதே நேரத்தில் இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடர் என்பதும் இப்போது இலங்கை நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது. முதலில் இந்த டெஸ்ட் தொடரை பற்றி பார்த்துவிட்டு அதன் பிறகு ஒருநாள் தொடரான வெஸ்ட் இண்டீஸ் தொடரை பற்றி விரிவாக பார்ப்போம் வாங்க. அதாவது இந்த இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை பொறுத்தவரையில் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியா இலங்கை அணிகள் விளையாடி வருகிறது. இதில் முதல் டெஸ்ட் போட்டி சமீபத்தில் தான் நடந்து முடிந்திருந்தது. அந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியும் இலங்கை அணியும் தற்போது விளையாடி வருகிறது. இந்த 2வது டெஸ்ட் போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டியிலும் சூப்பராகவே விளையாடியிருக்கிறது. ஏனென்றால் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்திருந்த இந்திய அணி இதுவரை 503 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. அதுவும் அனைத்து விக்கெட்டுகளையும் இழக்கவில்லை. 503 ரன்கள் எடுத்துவிட்டு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்த போது இந்திய அணி டிக்ளேர் செய்வதாக அறிவித்திருந்தது. அதுவும் இந்தளவுக்கு இந்திய அணி இந்த போட்டியில் ரன்களை குவிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது தேவ்தத் படிக்கல், ரிஷப் பண்ட், துருவ் ஜூரல் உள்ளிட்ட இந்த 3 பேரும் சிறப்பாக விளையாடியிருந்ததால் தான். இதில் ரிஷப் பண்டை தவிர்த்து தேவ்தத் படிக்கலும் துருவ் ஜூரலும் இருவருமே சதத்தை எடுத்திருந்தனர். இவர்களைத் தொடர்ந்து மற்ற பேட்ஸ்மேன்களான இந்திய கேப்டன் சுப்மன் கில், ரவீந்திர ஜடேஜா, யாஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ளிட்டவர்களும் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரைத்தான் எடுத்திருந்தனர். இதனால்தான் இந்திய அணி இந்த முதல் இன்னிங்ஸில் 503 ரன்கள் வரை எடுக்க முடிந்தது. அதாவது இந்த போட்டியில் கிட்டத்தட்ட அனைத்து பேட்ஸ்மேன்களுமே சூப்பராக விளையாடியிருந்தனர். அதனால்தான் இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் என்பது இந்திய அணிக்கு கிடைத்தது. மேலும் இந்த 2வது டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் இன்றைய தினம் என்பது 3வது நாள் ஆட்டமாக நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 2 நாள் முழுக்க இந்திய அணியே பேட்டிங் செய்துவிட்டது. ஆகவே எப்படியும் இந்த போட்டியில் இந்திய அணி 2வது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்வதற்கு முன்பாகவே இன்னிங்ஸ் வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தில்தான் கிட்டத்தட்ட 2 நாட்களாக இந்திய அணி மட்டுமே முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்திருக்கிறது. ஏனென்றால் இந்திய அணி நினைத்திருந்தால் முதல் இன்னிங்ஸில் 400-450 ரன்கள் வந்திருந்த போதே டிக்ளேர் செய்வதாக அறிவித்திருக்கலாம். ஆனாலும் 503 ரன்கள் வருவது வரையிலும் பேட்டிங் செய்துதான் இப்போது டிக்ளேர் செய்திருக்கிறது. ஆகவே இந்திய அணியின் நோக்கம் என்பது இன்னிங்ஸ் வெற்றியை பெறுவது என்பதில் தெளிவாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இதுவரையிலும் இன்றைய 3வது நாள் ஆட்டம் தொடங்கி மதியத்திற்கு முன்பாக மட்டுமே இலங்கை அணி கிட்டத்தட்ட 3 விக்கெட்டுகளுக்கு மேலாக இழந்துவிட்டது. அதுவும் வெறும் 60 ரன்களுக்கு அதிகமாகத்தான் அடித்திருக்கிறது. ஆகவே இன்றைய தினத்திலேயே முடிந்தவரை இலங்கை அணியை முதல் இன்னிங்ஸிலேயே ஆல் அவுட் ஆக்க வேண்டும் என்று இந்திய அணி கடுமையாக போராடும். ஒருவேளை இன்றைய தினத்தில் ஆல் அவுட் ஆக்கிவிட்டால் அடுத்த 2 நாளான 4வது நாள் ஆட்டத்திலும் 5வது நாள் ஆட்டத்திலும் என 2 நாள் ஆட்டத்திலும் இலங்கை அணியால் அடுத்த 10 விக்கெட்டுகளை 2வது இன்னிங்ஸில் காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் இந்த 3வது நாளான ஒரே நாள் ஆட்டத்திலேயே 10 விக்கெட்டுகளை இலங்கை அணி இழந்துவிட்டால் அடுத்து 2 நாட்கள் ஆட்டத்தில் 2வது இன்னிங்ஸில் இலங்கை அணியால் இதே 10 விக்கெட்டுகளை கண்டிப்பாக தக்க வைக்க முடியாது. ஆக இப்போதே தெரிந்துவிட்டது இந்த போட்டியில் இந்திய அணிதான் வெற்றி பெறப் போகிறது என்று. அதே சமயம் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 503 ரன்கள் எடுத்திருப்பதால் இலங்கை அணியை முதல் இன்னிங்ஸில் 302 ரன்களுக்குள் ஆல் அவுட் ஆக்கிவிட வேண்டும் இந்திய அணி. அப்படி ஆக்கினால் மட்டும்தான் ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியாமல் இலங்கை அணியை மீண்டும் 2வது இன்னிங்ஸில் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கும். அப்படி களமிறங்கினால்தான் இலங்கை அணியை இன்னிங்ஸ் வெற்றி மூலமாக இந்திய அணியால் வீழ்த்த முடியும். அதே சமயம் தற்போது விளையாடி கொண்டிருக்கும் இலங்கை அணியின் பேட்டிங்கை பொறுத்தவரையில் கண்டிப்பாக இலங்கை அணியால் இந்த முதல் இன்னிங்ஸில் 302 ரன்கள் வரை எடுக்கவே முடியாது என்பதையும் சொல்லிவிடலாம். அந்தளவுக்கு இலங்கை அணியின் பேட்டிங் என்பது இப்போது கடுமையாக திணறி வருகிறது. ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. என்ன ஒன்று, இன்னிங்ஸ் வெற்றியை பெறப்போகிறதா அல்லது சாதாரண வெற்றியை பெறப்போகிறதா என்பதை மட்டும்தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதுவும் இந்த இலங்கை அணிக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரையும் இந்திய அணி கைப்பற்றிவிட்டால்
டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான புள்ளி பட்டியலிலும் இந்திய அணி மேலே வந்துவிடும். ஆகவே இந்த ஒரு டெஸ்ட் தொடரில் வெற்றி பெறுவது என்பது இந்திய அணிக்கு மிகவும் முக்கியமாகும். அதே சமயம் இப்படியாக இந்திய டெஸ்ட் அணி இலங்கை அணியை அடித்து துவம்சம் செய்து வரும் அதே வேளையில் இந்திய ஒருநாள் அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியை இதைவிட அடித்து துவம்சம் செய்து வருகிறது. ஏனென்றால் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக சமீபத்தில்தான் T20 போட்டிகள் கொண்ட தொடரில் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி விளையாடி வந்தது. அந்த தொடர் முடிந்த கையோடு அதே அணி இப்போது ஒருநாள் தொடரிலும் விளையாடி வருகிறது. அப்படியாக விளையாடி வந்த இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியிலேயே மிகப்பெரிய சரித்திர சாதனையை பேட்டிங்கில் செய்து காட்டியது. ஆமாங்க, இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டி தொடங்கி இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி உலக சாதனை ரன் குவிப்பாக 603 ரன்கள் வரை குவித்திருந்தது. இதை பற்றி இதற்கு முந்தைய வீடியோக்களில் தெளிவாக பார்த்திருந்தோம். அதாவது சூரியவன்சியின் உச்சக்கட்ட அதிரடியால் இந்த ஒரு இமாலய இலக்கு என்பது இந்திய அணிக்கு சாத்தியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த போட்டியில் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரையில் பேட்டிங்கிலும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு சிம்ம சொப்பனமாக மாறியிருந்தது இந்திய அணியின் பந்து வீச்சு. ஆமாங்க, இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணியின் பேட்டிங் தான் மிகப்பெரிய விஸ்வரூபமாக இருந்தது என்று நினைக்கும்போது பேட்டிங்கை விட இந்திய அணியின் பவுலிங் என்பது அதைவிட விஸ்வரூபமாக மாறியிருந்தது. ஏனென்றால் இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி சேசிங் செய்ய களமிறங்கி முதல் ஓவரிலேயே 2 விக்கெட்டுகளை இழந்தது. அந்தளவுக்கு முதல் ஓவரை ஹர்ஷ்தீப் சிங் சூப்பராக வீசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்கள் கடுமையாக திணறினார்கள். அதுவும் ஒரு ஓவருக்கு 2-3 ரன்கள் எடுப்பதற்கே வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர்கள் இந்த போட்டியில் மிக மிக கடுமையாக திணறி வந்தனர். அதற்கு மிக முக்கிய காரணம் இலக்கு என்பது மிகப்பெரிய அளவில் இருப்பதால் அந்த பிரஷர் என்பது வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்கள் தலையில் அதிகமாக ஏறிவிட்டது. அதனால்தான் இந்த போட்டியில் இயல்பாக பேட்டிங் செய்திருந்தாலே ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரை அடைந்திருக்கலாம். ஆனால் அதிக அழுத்தத்தோடு பேட்டிங் செய்ததால் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்கள் தட்டு தடுமாறியதையும் நம்மால் நன்றாகவே பார்க்க முடிந்தது. அதுவும் இந்த போட்டியில் இந்திய அணியின் பந்து வீச்சும் அந்தளவுக்கு மிக மிக துல்லியமாக இருந்தது. பேட்டிங்கில் தான் இவ்வளவு பெரிய இலக்கை எடுத்துவிட்டோமே என்று பந்து வீச்சை அசால்ட்டாக எடுத்துக்கொள்ளாமல் பந்து வீச்சிலும் துல்லியமாக செயல்பட்டு சிறப்பாக பந்து வீசியதால் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்களுக்கு அது கூடுதல் மன அழுத்தமாக மாறியது. இதன் காரணமாக கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை வெஸ்ட் இண்டீஸ் அணி சந்தித்து விடாத அந்த ஒரு சம்பவத்தை இந்த போட்டியில் சந்தித்தது. ஆமாங்க, வெறும் 17 ரன்களில் வெறும் 17 ரன்களில் மொத்தமாகவே 17 ரன்கள் மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இந்த போட்டியில் ஆல் அவுட் ஆனது வெஸ்ட் இண்டீஸ் அணி. அதுவும் ஒரு நாள் போட்டியில் இதுதான் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் மிக மிக குறைந்த ரன்களில் ஆல் அவுட் ஆன சம்பவம். ஒரு காலத்தில் கிரிக்கெட்டின் ஜாம்பவான் அணியாக இருந்தது வெஸ்ட் இண்டீஸ் அணி. வெஸ்ட் இண்டீஸ் அணி என்று சொன்னாலே மற்ற அணிகள் பயந்துவிடும். அதாவது பேரை கேட்டாலே பயப்படும் அளவுக்கு இருந்தது தான் வெஸ்ட் இண்டீஸ் அணி. அப்படிப்பட்ட அணிக்கு எதிராக இந்திய அணி 50 ஓவர் போட்டியில் 603 ரன்கள் எடுத்தது மட்டுமில்லாமல் அதே போட்டியில் வெறும் 17 ரன்களில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை சுருட்டி மிகப்பெரிய உலக சாதனையை இந்த போட்டியில் இந்திய அணி செய்திருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு அபாரத்தனமான வெற்றியை பற்றியும் இதேபோல இலங்கை அணிக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த 2வது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி அபாரமான வெற்றியை பெறுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.